எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இன்னைக்கு நான் ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோ போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் கைது அப்படின்னோடனே, சரி இன்னைக்கு இவரை தாண்டா செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அவர் கைதுன்றாங்க, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, மேட்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சவுக்கு சங்கர்து. அதுல வந்து ஓவரா வந்து பேசியிருந்தாப்புல தளபதி பத்தி, ஒருமையில பேசியிருந்தாப்புல, ஓவர் கலாய். அதாவது ஒரு ஜனநாயக நாட்டுல ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியோடைய கொள்கையும் சரி, அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது கடமை. அதற்கு வந்து ஒரு அரசாங்கம் தடை பண்ணுது, ஒரு கட்சி வந்து அதுக்கு முட்டுக்கட்டை பண்ணுது அப்படின்னா, அதை தட்டி கேட்கிற இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீடியா. இந்த மீடியா துறை தான் மக்கள் இடத்துல கொண்டு போய் உண்மையை பேசணும், உண்மையை சேர்க்கணும். ஆனா, அத நக்கல் பண்ணி, நையாண்டி பண்ணி, கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி, எகத்தாளம் பண்ணி, சிரிச்சு நீ வந்து வீடியோ போட்டேன்னா, நீ உனக்கு எவ்வளோ கு, கோ, இ இருக்கும் அப்படின்றது தான் இங்க மேட்ரு. அந்த சிரிப்பு, நையாண்டி, நக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்னைக்கு அப்படியே வந்து சவுக்கு சங்கர் நடக்குது. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெருமையை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸை போட்டு போங்க. அப்படியே என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிங்க. எந்த இடமும் தரவ மாட்டீங்க. சரி, கோயில் இடத்துலயாவது சரி கரெக்டா விஜயபுரி அம்மன் அம்மன் கோவில் இடத்துல தீ மிதிக்கணும், கூழ் ஊற்றணும். அங்க வந்து பிளாஸ்ட் பண்ண இருக்க கூடாது. எல்லாரும் சரி பாட்டை போட்டு விட்டுட்டு கூழும் கருவாட்டு குழம்பும் வச்சு கொடுக்கணும் ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும். கரெக்டாப்பா? முருங்கைக்கீரை. சரி, கூழ் ஊத்துறோம், அனுமதி கொடுங்க. நீங்க உங்க டீமை கூட்டிட்டு வராதீங்க. செங்கோட்டை அந்த ஊருக்காரர் தானே, அவர் கூழ் ஊத்துட்டான். அவர் வரதுன்னா தெய்வத்தமாயிடும். பேர்ல வேணா விஜயபுரி அம்மனா இருக்கலாம், விஜய் வரக்கூடாது. அதாவது விஜயபுரி கோயில் இடத்துல வந்து விஜய் ஜோசப் அப்படின்றவர் வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்கிறாப்புல சிவகு சங்கர். அதாவது கோயில் இடத்துல ஏன் பிரச்சாரம் பண்ணக்கூடாது? கோயில் இடம் அப்படின்றது வந்து ஒரு பொதுவான இடம். அதுல வந்து மக்களை சந்திக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அங்க வந்து ஆல்ரெடி விஜயபுரின்ற அம்மன் இருக்கான். அதனால வந்து இந்த விஜய் போய் பண்ணணும் வைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நக்கல் வேற நீ பண்ற. அது மட்டும் பண்ணாம ஒரு இடம் கொடுக்கறதுல எவ்வளவு முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்றத நீ எடுத்து சொல்லாம, அவங்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்றது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்? அதிமுகவோட சொம்பு நீ. அதிமுக கிட்ட இருந்து இப்ப வந்து தளபதி விலகி வந்துட்டாருன்றனால உனக்கு வந்து மீன்ஸ் விலகி எங்க என்னைக்கு சேர்ந்தோம், அதை வந்து கண்டுக்கவே இல்லைன்றனால இன்னைக்கு உனக்கு காண்டு இல்லை, நீ இந்த மாதிரி பேசிட்டு தெரியல. அதாவது கோயில் இடத்துல வந்து கூழு ஊத்தலாமா, கோயில் இடத்துல வந்து இது பண்ணலாமா, அப்புறம் பூஜை பண்ணலாமா, ஆனா பிரச்சாரம் பண்ணக்கூடாதான். அதுதான் இன்னைக்கு ஒன்று வந்துட்டாங்க, பிடிச்சிட்டு போய் உள்ள போட்டு கூழும் களியும் கிண்டி ஊத்துவாங்க, வாங்கி நல்லா சாப்பிடுமா. வந்துட்டாருன்னு அவ்வளோ பயம், கதவு திறக்க பயம், உள்ள உட்காந்துக்கிட்டு அல்லு கலருது இல்லை, வந்துட்டாங்க என்ன பிடிக்க வந்துட்டாங்க என்ன இது பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு. பொய் கேஸ் தானே, பொய் கேஸ் தானே, பொய் கேஸ் போடுறாங்கன்னா எவ்வளோ வலிக்குது, எவ்வளோ கடுப்பாகுது. இப்படி தாண்டா இருக்கும், எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். முதல்ல அடுத்தவனோட வழி என்னன்னு புரிஞ்சுக்கங்கடா. அதை புரியாம நக்கல் நையாண்டி பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது யார் திமுக காரங்க பண்றதா சார்? பண்ண மாட்டாங்களாமா? இப்ப நான் அடுத்த லீடு எடுத்து கொடுக்குறேன். ஒரு இந்து அம்மனுடைய இடத்தில் ஒரு கிறிஸ்தவர் வந்து பிரச்சாரம் செய்யலாமா? பிஜேபி இப்படி ஊதுவாங்களா? மதக்கலவரத்தை நீங்க தூண்டுகிறீர்கள். இத பிஜேபி பண்ணுமா பண்ணாதான் மட்டும் எனக்கு சொல்லு. அவர் பேர் என்னப்பா? முழு பேரை சொல்லு. ஜோசப் விஜய். பதில் சொல்லு. இதுக்கு நான் பதில் சொல்ல, ஹெச்ராஜ் அவர்களே சொல்லிட்டாரு. நான் அதுக்கு மேலே நான் சொல்ல எல்லா சைடும் கேட்டு புரியுதா? இங்க புதுசு வந்து ஒரு மத கலவரத்தையே உண்டு பண்ற அளவுக்கு பண்றான். ஒரு பிஜேபி பண்றான், சங்கி கூட்டம் பண்ணுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அவங்க பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுறலாம். ஆனா நீ என்ன சொல்றேன்னா, பிஜேபி வந்து பிரச்சனை கிளப்புதோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி நீனே பாயிண்ட் எடுத்து கொடுக்குற. அது எப்படி ஒரு இந்து கோயில் நிலத்துல வந்து ஒரு கிறிஸ்டியன் வந்து பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிரச்சாரம் பண்ற அந்த விஷயத்த வச்சு நீ வந்து ஒரு 7.5 கூட்ட பாக்குற அப்படின்னா எவ்வளவு பெரிய அயோக்கிய நர்மணி. இல்ல உனக்கு என்னடா அப்படி காண்டு? உனக்கு என்ன புதுசா யார் வந்தாலும் உனக்கு என்ன அவ்வளவு காண்டு? அந்த காலத்துல இருந்தே ஒண்ணு திமுக இல்ல அதிமுக, திமுக இல்ல அதிமுக, இந்த பக்கம் சொம்படிப்பேன் இல்லை அந்த பக்கம் சொம்படிப்பேன். எந்த பக்கம் அதிக காசு வருதோ அந்த பக்கம் சொம்படிச்சுன்னு தெரியல. புதுசா வந்தா உனக்கு என்ன வலிக்குது? உன்ன மாதிரி ஆளெல்லாம் செருப்பு கொண்டு அடிக்கணும்டா. உன்ன மாதிரி ஆளெல்லாம் செருப்பு கொண்டு அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கைதிலாம் வந்து நல்லதுதான். ஏன்னா பேச்சுரிமையை மீறுறாங்க, பேச்சுரிமைக்கு இடம் கிடையாதா, பேச முடியாதா அப்படின்னு வாங்க, பிரச்சனை தான், ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு பக்க சார்பா இருந்து நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து பேசாம திமிருத்தனமா பேசிக்கிட்டு இருந்த உன்ன மாதிரி ஆட்களை, இல்ல மத கலவரத்தை உண்டு பண்ற உன்ன மாதிரி ஆட்களை வந்து
கூட்டிட்டு போறது தப்பே கிடையாது. இங்க புதுசு நீ வந்து கிரிக்கெட் கத்துக்கிட்டு ஸ்கூல் டீம்ல ஆடி இருக்கிற என்ன நேரடி ஆஸ்திரேலியா கூட தான் டெஸ்ட் மேட்ச் விளையாடுவேன்னு சொன்னா சரியாது. டீம்லேயே சேர்க்க மாட்டேன். அப்புறம் அப்படிதான் உனக்கு விளையாட்டுக்கே சேர்த்துக்கிறது இல்லை, புரியுதா? இன்னும் ஒரு ஓரமாக தானே விளாட்றது கேட்குறோம், கொடுங்க அனுமதி கொடுங்க. உனக்கு கிரவுண்ட் கிடையாதுப்பா, எல்லாம் பெரிய விளையாடும், கிளம்பு. இது ஜனநாயக நாடு இல்லையா? இல்ல நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட அப்படி தான் நடக்குது. அது ஒரு அரசியல் வச்சு செய்யாதுன்னு எப்படி நினைக்கிறேன்? எப்படி செய்யாம இருப்பாங்க? உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வளர்த்து விட்டு நாளைக்கு அவங்களே ஆட்சி விட்டு இருக்குவ, எதுக்கு உனக்கு அனுமதிக்கணும்? இப்போ அடுத்து இந்த ஒரு உதயநிதி அவர்கள் ஒரு இளைஞர் மாநாடு வைத்திருக்கிறாரா, 1,30,000 பேர் கலந்துக்கிற மாதிரி ஒரு மாநாடு என்று அறிவிப்பு திருவண்ணாமலையில் அண்ணன் வேலு தான் எல்லாரும் பண்ண போறாரு. ஓகேவா? கேட்கலாம், ஒரு கூழ் ஊத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க, இவ்வளவு பெரிய மாநாடு பண்றீங்களேயா அப்படின்னு கேட்டா அப்படிதான் பண்ணுவாங்க ஆளுங்கச்சி. அதிகாரத்துல இருக்கவங்க இப்படித்தான் பண்ணுவாங்களா? அப்கோர்ஸ் அதிகாரத்துல இருக்க இப்படித்தான் பண்ணுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு உனக்கு ஆப்பு. இப்ப தெரியுதா அதிகாரத்துல இருக்கவங்க என்னெல்லாம் பண்ணா எப்படிலாம் வலிக்கும்னு? அதிகாரத்துல இருக்கவங்க விஜய் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவர் தொட முடியாத உச்சத்துல இருக்காரா தருதல. ஆனா நீ உன்ன மாதிரி அல்ல கைங்க எல்லாம் வந்து எங்க இருக்கிறீங்க? நீங்க அதிமுக தானே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, அப்புறம் ஏன் அரல்ற? உன்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு வக்கீல் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல, சனிக்கிழமை பிடிச்சி உள்ள போட்டாங்கன்னா அங்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை, நீ அடுத்த திங்கக்கிழமை போனேன்னா உன் மேல ஆல்ரெடி 20 கேஸ் இருக்கு. ஒன்று மாற்றி ஒன்று ரிப்பீட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சும் நீ வந்து இவ்வளோ நக்கலாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா, நீ வந்து தமிழக வெற்றி கழகத்தை பகைச்சிக்கிற அப்படின்னா உனக்கு எவ்வளோ அதுப்பு இருக்கும்? உன்னோட கட்சிக்கு நீ பேசு, அந்த கட்சி நல்லது செஞ்சிருந்தா அதை பற்றி பேசு, தப்பு செஞ்சிருந்தா விமர்சி. இதே இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் ஏதாவது தவறு செஞ்சிருக்கு அப்படின்னா அதை விமர்சிக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களும் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசாமல் அதற்கு வந்து நீங்கள் வந்து நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி பெருமை பெரிய இது மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எங்களுக்கு ரொம்பலாம் சந்தோஷமா தான்டா இருக்கு, உண்மையாலுமே சந்தோஷமா தான் இருக்கு. அதிமுக கிட்ட ஏன் அவங்க பாச்சா பழிக்கலன்னா அவங்க ஸ்ட்ரென்த்தை விட்டு ரோட்டை மதிப்பாங்க. அவங்க பொதுச் செயலாளர் ரோட்டில் இறங்குவார், உங்களுக்கு அனுமதி மறுத்தா என்ன பண்ணுறீங்க? சரி தான் கொடுக்க மாட்டாங்களே, வாங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகணும்னு போறீங்க. தம்பி மொட்டிலே கருக்கிற வேலையை தான் எல்லா கட்சியும் பார்க்கும், வாங்க தம்பின்னு பக்குவமாக கூப்பிட்டாரு. பிறந்த நாள் வாழ்த்து சொன்னா என்ன குறைஞ்சு போயிட்டீங்களா நீங்கள்? கூட இருக்க பைத்தியக்காரன் சொல்கிறான், எல்லா சேனலையும் ஓப்பன் பண்ணி வைக்கணும் தம்பி. போன வருஷம் சொன்னீங்களே பிறந்தநாள் வாழ்த்து, இந்த வருஷம் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது உங்களுக்கு இன்னும் குறைஞ்சு போயிட்டீங்க. நீங்க அன்னைக்கு கூட உங்க மாலதி இது என்ன சார் ஒரு பர்த்டே விஷயம் போய் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பண்றீங்க, அது உங்களோட தன்மையை காட்டுது. இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குமா? பதிலுக்கு அவர் சொல்லியிருப்பாரா? கூட்டணியே வைக்க வேணான்றேன், திமுக அடிக்கிறதுல நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கலான்றேன். தாவேக்காவுக்கு இந்த மாநாட்டுக்கு அனுமதி மறுப்பது ஜனநாயக படுகொலைன்னு ஒரு அறிக்கை விடுவாரு. இப்படி அறிக்கை விட்டு தானே பத்திரிகையாளர் சந்திச்சு பேசி தானே உங்களை கருவுல இருந்து காப்பாத்தி விட்டாரு. அப்ப நட்பு சக்தியில வளர்த்துக்கணுமா வேணாமா? இப்பவே சிஎம் நினைச்சு உட்காந்துருந்தா என்ன ரொம்ப வேணுமாப்பா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இவரோட இவருக்கு வந்து நாங்க வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலையா? சொல்லல. நீங்க நாங்க சொல்லாமையே நாங்க எதுவுமே பண்ணாமையே நீங்களா வந்து தமிழக வெற்றி கழகம் கொடி பறக்குதா பாத்துங்க உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி அசிங்கம் முடிச்சுத்தனமா நீங்க ஒரு வேலையை பண்றீங்க. இப்படி இருக்கும்போது ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னா அதை வச்சே நீங்க என்ன கதை கட்டுவீங்க? உங்க அரசியலுக்குள்ள நாங்க வரல, எங்க அரசியல் வேற அப்படின்றத தெளிவா அவர் சொல்லிட்டாரு, அதை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய பாதை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத இந்த வேலை? இதுல வேற என்ன சொல்லிக்கிறீங்க? அதாவது ஸ்கூல்ல கிரிக்கெட் ஆடுற பசங்க வந்து டைரக்டா ஆஸ்திரேலியா கூட மேட்ச் ஆடினா எப்படி அப்படின்னு கேக்குறீங்க. ஸ்கூல்ல கிரிக்கெட் ஆடுற பையனை பார்த்து ஏன்டா ஆஸ்திரேலியா அளவுக்கு உங்க வச்சுக்கிறீங்கல்ல, ஸ்கூல்ல மேட்ச் ஆடுற பையனை பார்த்து எதுக்குடா நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? எதுக்குடா இடம் கொடுக்க மறக்குறீங்க? எதுக்குடா நீங்க வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறீங்க? எதுக்குடா இவ்வளவு முட்டுக்கட்ட போடுறீங்க? அவர் தான் ஸ்கூல்ல ஆடுற பையன் ஆச்சுல்ல. ஏண்டா பேசும்போதே என்னமோ சின்ன பையன்றீங்க, அரசியல் தெரியாதுன்றீங்க, அவருக்கு ஒரு அரசியல் கட்டமைப்பு இல்லைன்றீங்க, கட்சி வேஸ்ட்ன்றீங்க, தற்கொலைன்றீங்க, எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன மயிருக்கு நீங்க இவ்வளவு முட்டுக்கட்ட போடுறீங்க? அதான் எனக்கு புரியல. அவர் ஒண்ணுமே இல்ல, தமிழக வெற்றிக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க இவ்வளவு முட்டுக்கட்ட போட வேண்டிய அவசியமே கிடையாதுடா. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நாங்க தான் கெத்து அப்படின்ற மாதிரி நீங்க வந்து உங்களை வந்து பேசிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? ஆனா உனக்கு இது தேவைதான் என்ன? உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு அந்த மாலதி புள்ள அதுவும் வாய் சும்மா இருக்காது, அதுவும் ஓவரா பேசுறது தான். அதனால அந்த பையன் பக்கத்துல உட்காந்து ஒரு பையன் பேசுவான், அவங்க கூட ஓரளவுக்கு அப்பப்ப எப்பா நான் இதெல்லாம் வரலப்பான்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவான். ஆனா உனக்கு எல்லாத்துக்கும் ஒத்து வருது அந்த மாலதி தான். இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு வந்து இது நீங்கள் எல்லாம் எங்கள் குடும்பம், அதனால உங்கள்கிட்ட வந்து தெரிவிக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ம் நல்லது, நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா, அப்பதான்டா கொஞ்சமாவது நல்லது நடக்கும். போதும், எவ்வளோ தப்பு பண்ணிட்டீங்க, எவ்வளோ சம்பாரிச்சிட்டீங்க, கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்க சவுக் சங்கர் நீ எல்லாம். இனிமேட்டாவது நீ வந்து நியாயத்தை பேசு. நான் உன்னை வந்து தமிழக வெற்றிகளுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுது,
உன்னுடைய கட்சிக்கு நீ சப்போர்ட் பண்ணீங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேளுங்க. அது எந்த மீடியாவா இருந்தாலும் சரி. அத வந்து நீங்க வந்து மக்களுடைய உரிமையை நீங்க பறிக்கிறீங்க. அத நீங்க மறந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மீடியா துறை இருக்கிறதே வேஸ்ட். இந்த மாரி உங்கள மாரி ஆட்கள் அப்புறம் அரெஸ்ட் பண்ணப்படும்போது யாரும் அத பத்தி கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆல்ரெடி உன் வீட்ல மலம் ஊத்துனாய்ங்க. ஆல்ரெடி என்னமோ பண்ணாய்ங்க. எவனுமே உன்ன கண்டுக்கல. எவனுமே உனக்கு பெருசா உனக்கு சப்போர்ட் பண்ணல. அப்படி இருந்தும் நீ திருந்தாம இதே வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா, உன்ன மாரி ஒரு உதுத்து போன ஜென்மத்த இந்த உலகத்துல யாரும் பார்க்க முடியாது. போ. போய் உள்ள தூக்கி வச்சிருப்பாய்ங்க. இனி இனி பேச முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டாய்ங்க. இனி ஒரு 4, 5 மாசத்துக்கு. வராத. அப்படியே உள்ளயே கடந்து என்னமோ பண்ணி தொலைங்கடா. அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிஞ்சுதுன்னா, சரி நடந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர். பை பை கைஸ்.